விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாதே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே கலங்காதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே கலங்காதே. கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருக்கிறவங்க சத்தமாக அல்லையிலே சொல்லலாம். சந்தோஷமாக இருக்கக்கூடிய அல்லையிலே விழுதுனா மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க, ஆனந்தமாக இருக்கிறவங்க, அல்லேலூயா அல்லேலூயா. யாத்திராம புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அந்த கீழ்ப்பகுதியை பார்க்கிறோம். இந்த மாதத்தில் வாக்குத்தத்த காலையில் வந்தவர்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதுபோல உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. இங்கே அநேக காரியத்தை குறித்த விடுதலையை நாம் பார்த்துருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அநேக காரியத்தில் விடுதலை இல்லாதபடி அதுமல்லே விடுதலைக்காக இயங்குகிறதும் தவிக்கிறதும் பிரயாசப்படுகிறதும் விடுதலைக்காக பல்வேறு விதமான முயற்சிகளை எடுக்கிறதுமான பல காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய காரியத்தை பார்க்கிறோம். சுமக்க மாட்டாத சுமைகள், அதுமல்லே தாங்க மாட்டாத பாரங்கள். இந்த சுமைகளை பாரங்களை நீக்கி விடுதலை ஆக்கிற கர்த்தர் நான் சொன்னேன். நான் அதிகாலையில் சொன்னேன். அதுமல்லே ஒரு தம்பியுடைய காரியத்தை புலம்பலை நான் சொன்னேன். ஐயா, என்னால் முடியவே இல்லை, என்னால் என் காரியத்தை சுமக்க முடியலை, என் குடும்பத்தை சுமக்க முடியலை, பிள்ளைகள் காரியத்தை சுமக்க முடியலை, கூட பிறந்தவருடைய காரியத்தை சுமக்க முடியலை அப்படி சொன்னதை சொல்லும் பொழுது சொன்ன மட்டும் இல்லை, வெறுவன ஆலயத்துக்குள்ளே வந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அருமலே ஏன் அப்படின்னு சொன்னால், என்ன செய்வதென்றே எனக்கு தெரியலை. அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு பாரம், அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு தேவைகள், அவ்வளவு சூழ்நிலைகள். எங்கே போனாலும் எனக்கு என் சுமை, என் பாரம், என் மேல் அழுத்தி கொண்டிருக்கிற காரியம் மாறுமா, மாறுவதற்கு வழி உண்டா, மாற்ற வாய்ப்பு இருக்கிறதா என்றெல்லாம் யோசித்து பார்த்தேன். முடியவில்லை, கூடவில்லை என்று சொல்கிறது போல இன்றைக்கு அநேக வாழ்க்கையிலே சுமக்க மாட்டாத பாரங்கள், தாங்க மாட்டாத சுமைகள். அதுமல்லே யாராக என் சுமையை மாற்றுவார்களா என்று சொல்வார். சிலர் வியாதிப்பட்டிருக்கும் பொழுது, அது கட்டில் படுக்கையாக படுத்திருக்கும் பொழுது போய் ஆஸ்பத்திரியில் போய் அவர்களை பார்த்து விசாரிக்கும் பொழுது ஒரு ஆறுதலான சில வார்த்தைகளை சொல்வார்கள். சொல்லும் பொழுதே ஒரு வார்த்தை சொல்வார்கள். ஐயா, அம்மா, அண்ணே, தம்பி, தங்கச்சி, அந்த சுகவீனமாக இருக்கிறதை பார்த்து ஒரு சுமன்னா நான் கூட என்ன செய்வேன், மாற்றிடுவேன். ஆனால் இந்த வியாதியை என்னால் என்ன செய்ய முடியாது, சுமக்க முடியாதே. ஒரு பிரச்சனையில் அகப்பட்டிருக்கும் பொழுது அப்படித்தான். இப்போ இங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்றார், நான் விடுவிப்பேன் சொன்னார். அந்த வசனத்தின் கீழ்ப்பகுதி அதைத்தான் பார்க்கிறோம். உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். உங்கள் சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற கர்த்தர் நான் சொன்னார். அல்லேலூயா. இது எப்போ மாறுகிறது அப்படின்னு சொன்னா, நீ 4ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்கணும். அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று
நான் அவர்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரன் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். Praise the Lord. உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான். இப்போ நாங்கள் எப்படி சொல்லுகிறேன், நீங்கள் சுமக்கிற பாரப்படுகிற அல்லது உங்களை அழைத்து கொண்டிருக்கிற சுமையை, பாரத்தை, நுகத்தை, Praise the Lord, உங்களை விட்டு எரேசுவன் சொல்றாரு, நீக்கி உங்களை விடுவிக்கிற கர்த்தர் நான் சொல்றேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆண்டவர் நம்முடைய சுமைகளை, நம்முடைய பாரத்தை, நம்ம மேல் இருக்கிற நுகத்தை நீக்கி நம்மை விடுவிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அது எப்பொழுது என்று சொல்கிற காரியத்தை, இதற்கு ஒப்பனையான 2 வசனங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தி விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய போகிறோம். ஏசாயா 10:27. இப்போ நான் வாசித்த சங்கீதம் 81:6 வாசிக்கலாம். ஏசாயா 10:27. அந்நாளில் உன் தோளி நின்று உன் சுமையும் உன் கழுத்து நின்று உன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். Praise the Lord. அங்கே அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று சொல்லி மறுபடியும் வாசிங்க. அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் அவன் நுகமும் நீக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். ஓரேப் கன்மலை அண்டையிலே மீதியானியர் வெட்டுண்டது போல் சேனைகளின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எழும்பி வர பண்ணி எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல் அதை அவன் மேல் ஓங்குவார். ஆமென். எல்லா இடத்திலும் எகிப்து பிரைஸ் தி லார்ட். அந்த காரியத்தை மறக்காமல் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே வாசிக்கிற அந்த வசனத்தின் கடைசி பகுதி, எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல் அதை அவன் மேல் ஓங்குவார். ஆண்டவர் செய்வாராம். முதல்ல எகிப்தில் செங்கடலை மோசே பிளந்தார். அதை எங்க சொல்றாரு? யாரு? கர்த்தர் ஓங்குவார். அதுக்கப்புறம் பார்க்கிறோம், அந்நாளிலே உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்றா பாருங்க 81:6. அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த நாட்களில் அருமையிலே அடிமைகளாய் அடிமை சந்தையிலே மனுஷர்களை விலைக்கு வாங்கி அடிமைகளாய் பயன்படுத்தினார்கள். பயன்படுத்துகிற காலத்தில் கழுத்தையும் தோலையும் தான் அதிகமாய் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதனால்தான் இது அருமையாய் அது அதிகமாக தோலை குறித்து, புஜத்தை குறித்து எழுதியிருக்கும். அது வரும் காலத்திலே நாம் தியானிக்கலாம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, சுமையை விலக்குவேன், நுகத்தை என்ன செய்வேன்? முறிப்பேன் அப்படின்னு சொல்லார். இப்போ நான் வாசித்த யாத்திராம 6 அதிகாரத்தில் 4-5 வசனத்தில் அதுதான் இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு. அருமையிலே அங்கே என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு கேட்டால், எப்போ இது நடக்கும், எப்போ நடக்கும்? 7ஆம் வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது. 7ஆம் வசனத்தின் முதல் பகுதி, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். இது எப்போ நடக்கும்? நம்ம ஆண்டவர் விலக்குவார், மாற்றுவார், நமக்கு சுமப்பார், விடுதலை ஆக்கிடுவார் என்றெல்லாம் நாம் சந்தோஷப்படுவதற்கு முன்பதாக இது எப்பொழுது நடக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
இங்க வாசிக்கிற இந்த 4-5 வசனத்துல அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோட என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தி இருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்கிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இங்க ஒரு காரியம், நம்முடைய ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் பொழுதே மனிதனோடு உடன்படிக்கை பண்ணினார். என்ன உடன்படிக்கை பண்ணினார் என்று நாம் பிற்பாடு பார்க்க போறோம். இப்போ இங்க 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுடனே என் உடன்படிக்கையும் ஏற்படுத்தி இருக்கிறேன். ஆனால் இவங்க அந்நிய தேசத்தில் இருக்கிறாங்க, எகிப்தில் பார்வோனுக்கு கீழே இருக்கிறாங்க. அவனால் கொடுமைப்படுத்துகிறாங்க, அடிமைப்படுத்தப்படுகிறாங்க, சித்திரவதைப்படுத்தப்படுகிறாங்க. அருமலை சுமக்க மாட்டாத சுமை அவர்கள் மேலே எரிசப்பட்டிருக்கிறது, ஏற்றப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன சொல்லப்போனால் திக்கி திணறி என்ன வழி ஏது செய்வோம் என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே நினைவுபடுத்துகிறார், ஆண்டவர் ஏற்கனவே நான் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். உன்னை கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற சந்தோஷமும் சமாதானம் உள்ள தேசத்திலே நான் உன்னை என்ன செய்வேன், கொண்டு போய் சேர்ப்பேன்னு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். நீ அதை அறியாம இப்போ அந்நிய தேசத்தில் என்ன செய்கிற, சிறைப்பட்டு அருமலை அடிமைப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு சுமக்க மாட்டாத தாங்க மாட்டாத பாரத்தையும் சுமையும் நுகத்தையும் ஏற்றுக்கொண்டு வீணாய் கஷ்டப்படுகிறாள். என் ஜனங்கள் வீணாய் கஷ்டப்படுகிறார்கள் பார்க்கிறோம். வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன். அதை அந்நிய காரியமாக என்ன செய்தார்கள், எண்ணி விட்டார்கள். அறிவில்லாமல் என் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், சங்காரமாகிறார்கள். அவர்கள் இன்றைக்கு நாம் யார், நாம் ஆராதிக்கிற தெய்வம் யார், நம்மை உண்டாக்கினவர் யார் என்பதை அறியாமல் தான் மனுஷன் வெகுபாடுபடுகிறான். இப்போ இங்கே சொல்கிறார்கள், ஏற்கனவே கடவுள் நமக்கு சொல்லியிருக்கிறார், நான் உனக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிருக்கிறேன், எல்லாவற்றையும் உனக்காக ஆயத்தம் பண்ணி முடிச்சிருக்கிறேன். அதனால் எல்லாவற்றையும் ஆண்டு என்ன செய்ய வேண்டும், அனுபவிக்க வேண்டும். இப்போ இங்கே சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன் சொல்லி உடன்படிக்கை சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார். அதை அறியாதபடி, அதை புரியாதபடி ஏதோ கைப்பசுகாய் ஏற்பட்ட தவறு போல எகிப்திலே இவர்கள் வெகுபாடுபடுகிறார்கள். இப்போ என்ன சொல்கிறாரு, அதை நினைவுபடுத்துகிறார். அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொன்ன 5ஆம் வசனத்தில், எகிப்தியர் அடிமை கொள்கிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்ன சொன்னால், தேவன் தம்முடைய உடன்படிக்கையை நினைத்து நம்மை விடுவிக்கிறவர். தேவன் அவர் மனுஷனோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து நம்மை விடுவித்து ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன் கூட போட்டுக்கலாம் தலைப்பு, உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன். இப்போ எப்போ பாருங்க, 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே வாசிக்கிறோம், என் உடன்படிக்கையும் ஏற்படுத்தியிருக்கிறேன்னு சொல்றார். இப்போ இன்றைக்கு இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கிற, இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நான் சொல்கிற வார்த்தை, ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நமக்காக சகல ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் செய்து முடிச்சு வச்சிருக்கிறார். வீணா விரதமா நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களை நஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வறுமையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வியாதியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, துன்பத்தில் துயரத்தில் இருக்க வேண்டிய சொல்லுங்க அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அல்ல, முடித்திருக்கிறார். அதனால்தான் சிலுவை பாடு மரணத்தில் கடைசியாக தன் ஜீவனை கொடுப்பதற்கு முன்பதாக அவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது, மனுக்குலத்துக்கு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி செய்து முடித்தார். இப்போ என்ன 5ஆம் வசனத்தில் முடிச்சு வச்சிருக்கிறார். அதை சுதந்திரிக்க முடியாம அவருக்கு விரோதமாய், அவருக்கு தூரமாய், அவரை விட்டு தூரமானவர்களாய் இருக்கிற நீங்களும் நானும் இப்போ 5ஆம் வசனத்தின்படியான காரியத்தை செய்ய வேண்டும். என்ன செய்கிறது 5ஆம் வசனம், எகிப்தியர் அடிமை கொள்கிற இஸ்ரவேல் புத்திரர். எகிப்து அப்படின்னா உலகம், எகிப்தின் அதிபதி பிசாசு, பிரைஸ் தி லார்ட். அருமலை மாமிசம்,
இப்போ இங்க வாசிக்கிறோம், வாசிங்க. எகிப்தியர் அடிமை எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற கொள்ளுகிற அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நிற்கிறோம். உலகத்தை நேசித்து, உலகத்தை இச்சித்து, உலகத்துக்குள்ளே ஆசை வைத்து, உலக பிரகாரமாக லௌகிகமாக உலகத்து மக்களைப் போல நீங்களும் நானும் இருக்கிறதுனால நம்ம சுமை, பாரம், கஷ்டம், நுகம், வேதனை, இதை யாக்கோபு சொல்லும் பொழுது சொல்லுவார், அவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு இழுப்புண்டு என்ன செய்கிறான்? தவிக்கிறான். மனசு மாமிச வெறுமனபடி போகிறதுனால தான் தவிப்பு, வேதனை, கஷ்டம், பாரம். இது எப்படியா மாறும் அப்படின்னா அங்க வாசிக்கிறோம், எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் இப்போ இஸ்ரவேல் புத்திரருக்கு விளங்கிச்சு காரியம். நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணின ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை எனக்கு என்ன செஞ்சுக்கிறாரு? வைத்திருக்கிறார். அதை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா எனக்கு வேற எந்த வழியும் இல்லை. யாரை நோக்கி கூப்பிடணும்? அவரை நோக்கி கூப்பிடணும். சாதாரணமா இல்லை, எப்படியா? பெருமூச்சு விட்டு. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. அவர் தான் சொல்லியிருக்கிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன செய்வேன்? மறுத்துரு. எரேமியா 33:3 சொல்லியிருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன செய்வேன்? உத்தரவு கொடுத்து நீ அறியாது உனக்கு கெட்டாதுமான பெரிய காரியத்தை செய்வேன்னு சொல்றார். அப்போ உடன்படிக்கையின் தேவன் உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிறார் அல்லது சம்பாதித்து வைத்திருக்கிறார். அது எப்படி அப்படின்னா, அவர் இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு இரத்த சிந்தி உயிரை கொடுத்ததினால நமக்காக ஒரு மீட்பை, நமக்காக ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் செய்து வைத்திருக்கிறார். இதை யாத்திரா புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் கூட கொஞ்சம் தெளிவாய் பார்க்கலாம். 23-24 வசனம் வாசித்து பாருங்களேன். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். காலையில் உங்களுக்கு நினைவுபடுத்த 115 சங்கீதம் 12 வசனத்தில் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்ப நினைப்பார்? எப்ப நினைப்பார்? அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை அவர் நினைப்பார். அவரை நோக்கி பெருமூச்சு விடுகிறவர்களை அவர் என்ன செய்வார்? நினைப்பார். நீங்க எங்கெங்கேயோ யாரையோ நோக்கி கூப்பிடுகிறோம், உதவிக்காக, ஒத்தாசைக்காக, விடுதலைக்காக, ஆசீர்வாதத்துக்காக, சுகத்துக்காக, அருமையிலே நம்முடைய பல காரியத்துக்காக எங்கெங்கேயோ நாசிலே சுவாசம் உள்ள மனுஷர்களை நோக்கி கூப்பிடுகிறோம். பலவசாலிகளையும் பராக்கிரமசாலிகளையும் அதிகாரம் உள்ளவர்களையும் அருமையிலே இன்னும் பல்வேறு விதமான நம்முடைய உறவின் முறைகளையோ அல்லது நாம் நம்புகிற அநேகரை நோக்கி கூப்பிடுகிறோம். அங்கு நமக்கு மறு உத்தரவு கிடைக்காது. கேளாத, பார்க்காத, யோசிக்காதவைகளை பார்த்து கூப்பிடுகிறோம், அங்கு உங்களுக்கு மறு உத்தரவு கிடைக்காது. மறு உத்தரவு கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் அவர் இப்பொழுது நான் பிரசவிக்கிற இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. மறு உத்தரவு கொடுக்கிறவர் அவர்தான். அவரை தவிர யாரும் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க முடியாது. இங்க வாசிக்கிற ரொம்ப தெளிவாக வாசிக்கிறோம். 23, 24, 25 தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு 23 முதல் சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. போதும். அங்க பார்க்கிறோம், சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா தான் மரித்தான். யோசேப்பை அறிந்த ராஜா மரித்தான். அதுக்கப்புறம் அறியாத ஒருவர் வருகிறான், அவன் தான் சுமத்துகிறான், பாரப்படுத்துகிறான், அருமலை பல காத்து செய்கிறான். அது ஒரு பெரிய செய்தி. அவன் மரித்த பிற்பாடு என்ன நடக்கிறது? இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். முதலாவது மனுஷர்கள் பக்கமாய் முறையிட்டார்கள். அல்லேலூயா. முறையிட்டார்கள். கீழே வாசிங்க. அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் 23
முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. ஆமென். எங்க இருந்து முறையிட்டார்கள்? அடிமை அடிமைத்தனத்திலிருந்து. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் பல்வேறு விதமான காரியத்துக்கு அடிமைகளாக இருக்கிறோம். இது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. நான் எங்கே அடிமையாக இருக்கிறேன்னு யாருக்கு தான் தெரியும்? எனக்கு தெரியும், என் ஆண்டவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அதனால் இப்போ சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுடைய சுமை நீக்கப்படுவதற்கு, உங்களுடைய பாரம் மாற்றப்படுவதற்கு, நுகம் முறிக்கப்படுவதற்கு, அருமலே யாரோ சுமத்தி விட்டார்கள் என்று சொல்லி நினைக்கிறோமே, அவர்களால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்யணும்? ஆமென். முறையிடுன்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஜெபிக்க வேண்டும். தனியாக, குடும்பமாக, குழுவாக, சபையாக. ஆண்டவரே என்னுடைய அடிமைத்தனத்தை என்ன செய்யும்? நான் எங்க அடிமைப்பட்டு கிடக்கிறேன்? எதுக்கு அடிமையா இருக்கிறேன்? யாருக்கு அடிமையா இருக்கிறேன்? பிரைஸ் தி லார்ட். அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்தார்கள்? முறையிட்டு கொண்டிருந்தார்கள். முறையிட்ட பொழுது முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் என்ன செஞ்சு எட்டிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் எட்டினது. 24 வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு. ஆமென். அப்போ அங்க வாசிக்கிறோம் அந்த 23 கடைசியில், அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் பொதுவான ஜெபம் போல தெரிகிறது. 24 பார்த்தீங்கன்னா என்ன ஜெபம்? நான் சொல்லியிருக்கிறேன் அந்த பெருமூச்சை குறித்து. கர்த்தர் அனுமதித்தால் பார்ப்போம். பெருமூச்சு விட்டு அழுகிறது உயிரை கொடுக்கிற மாதிரி. சில பிள்ளைகள், சில பெரியவர்கள், சில பிரதானமானவர்கள், நமக்கு அருமையான ஒரு பெரிய நஷ்டம் வந்துடுச்சு, ஒரு ஆக்சிடெண்ட்டில் நமக்கு அருமையானவர்கள் மரித்து போனார்கள், அல்லது ஒரு பெரிய பயங்கரமான விபத்து நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் ஆண் கத்தி கதறி கூக்கலிட்டு அழுவாங்க. அந்த அழுகையின் உச்சகட்டம் என்ன ஆகிடும்? திடீர்னு இவங்க மயக்கம் போட்டு விழுந்து நிறைய பேர் மரித்து கூட போயிருக்கிறாங்க. அதுதான் பெருமூச்சு. ஜீவனையும் பாராமல், உயிரையும் துச்சமாக எண்ணாமல் பெருமூச்சு விட்டு அழுகிறோம். நான் ஜெபத்தில் சொல்லுவேன், ஈரம் இல்லாமல் சாரம் இல்லாமல் ஜெபம் பண்ணாதங்கன்னு சொல்லுவேன். அந்த பெருமூச்சு விட்டு அழுகிறது என்பது இருதயமும் குடலும் சரீரத்தின் உள்ளுறுப்புகளெல்லாம். பிரைஸ் தி லார்ட். அந்த பெருமூச்சு விட்டு அழுத அவர் பெருமூச்சை ஆண்டவர் என்ன செய்தாரு? கேட்டார். 23 தேவ சன்னதியில் என்ன செஞ்சு எட்டினது. 24 கேட்டு என்ன நடந்துச்சான்? தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஆமென். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார், அவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். அதற்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டார். நீங்களும் நானும் அந்த உடன்படிக்கைக்கு அபாத்திரமாய் தூரத்தில் நிற்கிறோம். மனசும் மாமிசம் வெறுமனபடி, அறிவின்படி, யோசனைப்படி, அருமையில திறமையின்படி, படிப்பின்படி, வேலையின்படி, தொழிலின்படி, நமக்கு இருக்கிற அந்தஸ்தின்படி எங்கேயோ நிற்கிற ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு அபாத்திரமாய் தூரத்தில் நிற்கிற நீயும் நானும் தேவ சந்நிதியிலே கூப்பிடுகளாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, பெருமூச்சு விட்டு ஆண்டவரே என்னை விடுவியும், என் மனைவியை விடுவியும், புருஷனை விடுவியும், பிள்ளைகளை விடுவியும் என்று சொல்லி நீங்க கண்டிப்பா கதறி செபித்தா ஆண்டவர் என்ன செய்றாராம்? ஆண்டவர் கேட்டு என்ன செய்றாராம்? தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடு யாக்கோடு முற்பிதாக்களோடு பண்ணின உடன்படிக்கை அவர் என்ன செய்கிறாரு? நினைவு கூறுகிறார். அடுத்த வருஷம் பாருங்க, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். அங்க வாசிக்கிற இஸ்ரவேல் புத்திரரை என்ன செய்தாராம்? கண்ணோக்கினார். உங்களை யாரும் பார்த்துருக்க முடியாது. உங்க கஷ்டத்தை, உங்க பிரச்சனையை, உங்க தேவையை, உங்களுடைய எதிர்காலத்தை யாருமே கண்டிருக்க முடியாது. சரியாய் காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. சரியாய் உங்களை ஏற்று ஜெட் வரைக்கும், அப் டு பாட்ட வரைக்கும், நிகழ்கால, வருகால, எதிர்கால எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா, பெருமூச்சு விட்டு அழுதீங்கன்னா, உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் நினைத்து அல்லேலூயா உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருப்பார். அடுத்த அதிகாரத்துக்கு போனீங்கன்னா, நினைச்சவரை அப்படியே சும்மா விடலை.
நீங்கள் இதே காரியத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் லாசரு மரித்து போகிறான். லாசரு மரித்து போகிறான். மார்த்தாள் மரியாள் அழுதார்கள். இயேசு வந்தார். 35 வசனத்தில் பார்க்கிறோம். இயேசு கண்ணீர் விட்டார். கண்ணீர் விட்டு மார்த்தாளையும் மரியாளையும் பார்த்து முகத்தை துடைச்சிட்டு, அழாதப்பா அழாதம்மா அழாதப்பா, ஏன்னா சகோதரிகள் கண்ணீரை துடைச்சிட்டு அவர் பாட்டுக்கு போகல. என்ன செய்தார்? நினைத்தவர் லாசருவை எங்கே அடக்கம் பண்ணினீர்கள் கேட்டார். போனாங்க. அங்கே கல்லை புரட்டுங்க, கட்டுகளை அவருங்கள் சொன்னார். லாசருவை உயிரோடு எழுப்பி உயிருள்ள சகோதரனாக அவரிடத்தில் என்ன செய்தார்? ஒப்புவித்து விட்டு போன அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதனால் உடன்படிக்கையை நினைக்கிறவர் உங்கள் பிரச்சனையை, உங்கள் கஷ்டத்தை, உங்கள் தோல்வியை, உங்கள் தேவைகளை, உங்கள் வியாதியை, உங்களுக்கு இருக்கிற அந்த சர்க்கம்ஸ்டேஷன் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்க்கிறது. உங்களுக்கு விடை தெரியாது, விடுதலை இருக்காது, வழி தெரியாது, பலனில்லைன்னு சொல்லலாம், எனக்கு ஒன்றும் தெரியவில்லைன்னு சொல்லலாம். ஆனால் எல்லாவற்றையும் செய்ய வைக்கிற ஆண்டவர் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறது. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆதி முற்புதாக்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினாரே, என்ன பண்ணினார்? முதல் காரியம், நான் இப்போ ஆதியாகமம் புத்தகம் 2வது அதிகாரத்துக்கு வருகிறேன். அங்கே முதல் மனுஷனே ஆண்டவர் என்ன செய்தார்? உண்டாக்கினார். உண்டாக்கி அவனை உண்டாக்குவதற்கு முன்னமே எல்லாவற்றையும் உண்டாக்கி முடிச்சிட்டார். முடித்த பிற்பாடு அவனை உண்டாக்கினார். அவன் தனிமையாக இருப்ப நல்லதில்லை கண்டு அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார். துணையை உண்டாக்கி வேதத்தில் வாசிக்கிறோம், தோட்டத்தில் அவர்களை வைத்து அவர்கள் என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க? ஆண்டு அனுபவிங்க அப்படி சொல்லி அங்கே ஒரு சின்ன ஒரு உடன்படிக்கை பண்ணினார். என்ன உடன்படிக்கை? தோட்டத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு அனுபவிக்கலாம், ஆனால் நடுமரத்தின் கனியை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது? புசிக்க வேண்டாம் சொன்னார். அல்லேலூயா. புசிக்க வேண்டாம் சொல்லி நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் வச்சிருக்கிறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படி சொல்லி தேவன் அவர்களுக்கு சகல ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அது அங்கே பார்க்கிறோம். இப்போ இங்கே தான் விஷயம் நாம் சரியாக கவனிக்க வேண்டும். எதிராளியாகிய சத்துரு அங்கே வருகிறான். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி, அருமையிலே பிசாசும் சில ஊழியக்காரங்க கூட பிசாசு மாதிரி வருவாங்க. கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கொண்டு, இன்றைக்கெல்லாம் நிறைய நூதனமான காரியங்கள் நிறையா இருக்குது. அவன் வந்து என்ன சொன்னான் தெரியுமா? 3வது அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆண்டவர் இப்படியெல்லாம் சொன்னாரா? ஆமாம் சொன்னார். ஏன் சொன்னார் தெரியுமா? நீங்கள் அதை புசிக்கிற நாளில் கடவுளை போல மாறிடுவீங்க. கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கா பாருங்க. இப்போது அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. தினமும் தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிறார்கள். இங்கே சொன்னால் கடவுளுடைய வார்த்தையை எப்போ நாம் கீழ்ப்படியாமல் போகிறோம், எப்போ தூரம் போகிறோம், எப்போ பாவம் செய்கிறோம், எப்போ உடன்படிக்கைக்கு அபாத்திரமாய் மாறுகிறோம்னு சொன்னால், இந்த கர்த்தருடைய வார்த்தையை சரியாய் கவனிக்காம, இந்த வசனத்தின்படி செய்யாம, இந்த வசனத்துக்கு எதிராய் பேசும் பொழுது அருமையிலே நாம் கீழ்ப்படியாமே நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. கீழ்ப்படியாமல் வரும் பொழுது பாவம் வருகிறது. பாவம் வரும்பொழுது உடன்படிக்கை மீறப்படுகிறது. உடன்படிக்கை மீறப்படும் பொழுது பாவத்தின் சம்பளம் சாபம் வருகிறது. அப்புறம் தான் பார்த்துருவோம். நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கொள்ளுங்க 3வது அதிகாரத்திலிருந்து. அருமையிலே அப்புறம் தான் சாபம் என்கிற காரியமே மனுக்குலத்துக்கு வருகிறது, உடன்படிக்கை மீறினதுனால. இதை தொடர்ந்து அப்படியே வாங்க. அப்படியே வரும் பொழுது 6வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது அங்கே நோவாவோடு கூட கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். 6வது அதிகாரம் 18ஆம் வசனம் வாசி பாருங்களேன். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசியுங்கள், சகலவித மாம்சமான ஜீவன்களில். போதும் அங்க பார்க்கிறோம். இதுக்கு முன்பு அதாக உபாகமம் 7வது அதிகாரத்தில் 8ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். உபாகமம் 7வது அதிகாரம். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும்
அதன் ராஜாவாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். ஆகையால் உன் தேவனாய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பயக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும். போதும். இப்போ 7ஆம் அதிகாரத்தில் 8 முதல் 12 வரைக்கும் வாசிக்கொள்ளலாம். இப்போ வாசித்த வசனம் மாத்திரம் பார்ப்போம். வாசிங்க மறுபடியும். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையில் நின்றும் உங்களை மீட்டு கொண்டார். ஆகையால் உன் தேவனாய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யேகமாய். போதும் 9ஆம் வசனம் மட்டும். உன் தேவனாய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். இப்போ இந்த இடத்துல நான் எதை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன்னா, நீங்க இந்த 9ஆம் வசனத்தின்படி கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு இந்த காரியம் நமக்குள்ள இருக்குமானால் நம்ம ஆயுசு மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் எது வரைக்கும் 1000 தலைமுறை மட்டும் எதை காக்கிறவர்? உடன்படிக்கை காக்கிறவர். இப்போதான் நோவாவுக்கு வர்றேன். அது 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வரும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். போதும். அங்க என்ன வாசிக்கிறோம்? பேழைக்குள் பிரவேசிகள். அதில் கடைசி வசனம் மட்டும் வாசிங்க. ஆமென். இந்த 6ஆம் அதிகாரத்தை நீ தொடர்ந்து மறுபடியும் தியானிக்கணும். 5-6 வசனங்களை பார்த்தீங்கன்னா, அருமையிலே மனுஷனை உண்டாக்குறதுக்காக என்ன பண்றாராம்? மனஸ்தாபப்பட்டார். அப்படி இருதயத்துக்கு அது எப்படி இருந்தது? விஷனமாக இருந்தது. அப்பொழுதுதான் நோவாவுடைய கண்களில், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் கிடைத்தது? அதான் சொல்றேன். யாரோட உடன்படிக்கை பண்ணலான்னு சொன்னால், அந்த நாட்களில் அந்த தேசத்தை அழிக்கும்படி தேவன் சித்தம் கொண்டார். சித்தம் கொண்ட பொழுது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. ஏன் கிடைத்தது அப்படின்னா, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டு. ஆமென். 9ஆம் வசனம் 6:9. நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான், தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனா இருந்தான். அப்ப கர்த்தர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் அல்லவா, தேவனை நம்பி அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிற மனுஷனை அவர் 1000 தலைமுறை மட்டும் என்ன செய்வாராம்? உடன்படிக்கை காக்கிற தேவன். அவர்களை உயிரோட வைக்கவும் ஆசீர்வதிக்கவும் பலுகி பெருக பண்ணவும் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை காக்கிற தேவன் தான் 18ஆம் வசனத்தில் வரும் பொழுது அங்கே அவனோடு கூட சொல்லுகிறாரு, நான் என்ன செய்றேன்? உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். ஆமென். எங்கேயா எப்படி ஏற்படுத்துவாரா? உன்னோட கூட. உம்மோடே. எப்போ 18ஆம் வசனம் வாசிக்கிறோம், உன்னுடனே கூட என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசிங்கள் என்று பார்க்கிறோம். அருமலே, நோவாவோடு கூட மட்டும் இல்லை, நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நோவாவோடு கூட இருந்த காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணாராம். அல்லேலூயா. அவைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க. 7ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா, ஆதி ஆகமத்தில் 7ஆம் அதிகாரத்தில் அருமலை இப்படியே வாசிக்கிறோம். 7வது அதிகாரத்தில் அங்கே வாசிக்கிற 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கு என்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக 13 நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். ஆமென். அந்த நாட்கள் இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு சில சொல்லுவாங்க, வானவில்லை பாருங்க, அதில் எத்தனை கலர் இருக்குது,
7 கலர் இருக்குது, சில 9 கலர் இருக்குது, சில 12 கலர் இருக்குது, அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க வானவில். அதே மாதிரி ஊரில் கிராமத்தில் சில பெரியவங்க சொல்லுவாங்க, வானவில் போட்டுட்டா என்ன செஞ்சிடும், கொட்டுன்னு பெய்த மழை என்ன செஞ்சிடும், நின்றும் அப்படிம்பாங்க. அன்றைக்கு நோவாவோடு கூட கர்த்தர் பண்ணின உடன்படிக்கைன்னு சொன்னால் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனோடு கூட இருந்த அருமலை நாட்டு மருக காட்டு மரங்களையும் உயிரோட வைக்கவும், அவர்களை பலுகி பெருகவும், அவர்களை ஆசீர்வதிக்கவும் 18 வசனத்தில் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். அல்லேலூயா. நீ 7ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் முதல் அருமலே நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். 9ஆம் அதிகாரத்தில் 13 முதல் 17 வரைக்கும் 16, 17 மட்டும் வாசிங்க. அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நித்திய உடன்படிக்கை. இப்போ நோவாவோடு கூட ஏன் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினாரு? உடன்படிக்கை நினைத்த தேவன், அதாவது கொடூரமான ஜனங்கள், பொல்லாதவர்கள், அவர்களுடைய அக்கறவும் பாவமும் தேவ சன்னியில் எட்டிட்டு அப்போ கர்த்தர் அந்த தேசத்தை அழிக்கவும் நிகரவு பண்ணவும் சித்தம் கொண்டார். அப்பொழுது பூமியிலே கண்ணோக்கி பார்த்தார். இப்போ யாத்திராகமம் 2:23, 24 மறந்துடக்கூடாது. கண்ணோக்கி பார்த்தார். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் இருந்தான், அவன் நோவா. அவன் நீதிமானாயிருந்தான், உத்தமனாயிருந்தான், தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனாயிருந்தான், தேவனுடைய வார்த்தைக்கு கற்பனைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவனாயிருந்தான். எனவே கர்த்தர் அவனையும் அவன் குடும்பத்தையும் உயிரோடு பாதுகாக்கவும் அவனை ஆசீர்வதிக்கவும் விருத்தி அடைய பண்ணவும் நோவாவோடு கூட கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். இங்கே என்ன சொல்ல வரேன், இன்றைக்கும் நோவா காலத்தில் இருந்த உலகம் போல தான் இன்றைக்கு இருக்கிற உலகம் இருக்குது. அந்த உலகத்துக்குள்ளே தான் நீங்களும் நானும் வாழ்கிறோம். அன்றைக்கு நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது போல இன்றைக்கு நமக்கு கிருபையும் தயவும் கிடைத்ததுனால நீங்களும் நானும் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு விசுவாசி தேவனுடைய பிள்ளைன்னு இருக்கிறோம். ஆனாலும் நோவாவை போல உத்தமனாக நீதிமானாக தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக அந்த நாட்களில் இருந்த அத்தனை மக்கள் மத்தியிலும் அவன் ஒரு வேறுபட்ட மனுஷனாக இருந்தான். பேழை செய்யும் பொழுது கூட எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணினார்கள். ஒரு கற்பனையாய் நோவாவை குறித்து சொல்வார்கள். தாத்தாவுக்கு கிறுக்கு பிடிச்சிச்சு, மழையே பெய்யாத காலத்தில் மழை பெய்யுன்னு சொல்கிறான். அது எப்படி பெய்யும், வானம் எப்படி கிழியும், அங்கே எப்படி ஓட்ட விழும், அங்கே எப்படி மழை வரும். அப்போது நிறையா இப்போ இருக்கிற மாதிரி குறும்ப வாலிபர்களும் அறிவாளிகளும் ஞானிகளும் பெரிய பிரதானமானவர்கள் அந்த நாட்கள் இந்த பெரிய ஆட்கள் பெரியவர்களெல்லாம் நோவாவை குறித்து சிரித்திருப்பாங்க, கமாண்ட் பண்ணியிருப்பாங்க, வேடிக்கை பார்த்துருப்பாங்க. அவன் ஆசாரியரை கூப்பிட்றான், அந்த கொப்பேர் மரத்துக்காக மலையில் ஏறுகிறான், மரத்தை வெட்டுகிறான், பேழை செய்கிறான். அதில் ஆண்டவர் சொன்ன அளவை ஒரு புள்ளி கூட மாறக்கூடாது, ஜன்னல் கதவு தட்டு எல்லாமே. அப்படி செய்யும் பொழுது அவர்கள் எல்லாம் இவன் கோமாளி என்று தான் சொல்லுவார்கள். பைபிள் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்கு நாம் எப்படி இருக்கிறோம், பைத்தியக்காரர்களாக இருக்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது அவன் சொல்லிக்கிட்டே செஞ்சான், மழை பெய்ய போகுதுப்பா, இந்த தேசம் அழிய போகுதுப்பா, கப்பல் செய்ய சொல்லுகிறார், பேழை செய்ய சொல்லுகிறாரு, நானும் என் குடும்பமும் என் இந்த ஜோடான காட்டு மரங்களும் நாட்டு மரங்களும் பாதுகாக்கப்பட போகிறோம் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்துப்பான். சொல்லிகிட்டே செய்த அதான் கடைசி வசனத்தை வாசிக்கப்படியாக சொன்னேன். கர்த்தர் தனக்கு கட்டட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். நோவாச்சு 6ஆம் அதிகார கடைசி வசனத்தில் அப்படிதான் வாசிக்கிறோம். அப்படித்தானே? நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்ட படியெல்லாம் அவன் செய்து முடித்தான். கொஞ்சம் கூட மாற்றாம. இப்போ உங்களுக்கு அதைத்தான் சொல்றேன். உடன்படிக்கை காக்கிற தேவன், உடன்படிக்கை நினைத்து உங்களை கண்ணோக்கி ஆசீர்வதிக்கிற தேவன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அருமலே அங்கே அவங்க பெருமூச்சு விட்டு அழுது காரியம் வாசிக்க வேண்டாம், நமக்கு தெரியும். இவர்களை விடுதலை ஆக்கும்படி அருமலே அங்கு ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவன் பெயர் மோசே. ஏன்? இவர்களுடைய சுமைகளை மாற்றும்படியாக, பாரங்களை மாற்றும்படியாக, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக ஒரு மோசேயை கர்த்தர் அருமலே தெரிந்து கொண்டார். இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக அருமலே ஒரு பிரதான மோசையாக இருக்கிற
இயேசுவை ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் நமக்காக நம்மை விடுவிக்கும்படி, நம்மை பாதுகாக்கும்படி, நமக்கு உயிர் கொடுக்கும்படி, நாம் பலுகி பெருகி பூமியில் ஆசீர்வதிக்கப்படும்படி தேவன் மோசையை அனுப்பினது போல 2022 வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசுவை இந்த பூமியில் அனுப்பினார். அவர் உங்களுக்காக எனக்காக பாடுபட்டார், மரித்தார், இரத்த சிந்தினார், உயிரை கொடுத்தார். அதனால் அன்பானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு மீட்பு என்கிற விடுதலையை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். பாவ மன்னிப்பாகிய மீட்பை, பரிசுத்தமாகுதலை பெற வேண்டுமானால் அருமலை நோவாவை போல கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கும். இன்னைக்கு நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட், நீங்கள் மோசே சரித்திரத்தையும் இஸ்ரவேலுடைய காரியங்களையும் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கண்களில் அவர்களுக்கு கிருபை கிடைத்ததுனால தான் ஆண்டவர் அவர்களை நினைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் பார்க்கிறோம். யாத்திரா புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் இந்த காரியத்தை வாசிக்கிற பாருங்க. யாத்திரை 3வது அதிகாரம் நினைக்கிறேன், 7, 8, 9 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். ஆமென். 7வது வசனத்தின் கடைசி பகுதியில் பார்க்கிறோம், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். 8வது வசனத்தின் கடைசி பகுதியில் பார்க்கிறோம், பாலும் தேனும் ஓடுகிற நலவு விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். 9வது வசனத்தின் கடைசி பகுதி பார்க்கிறோம், எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன். 7ல் அறிந்திருக்கிறார், 8ல் இறங்கி வந்தார், 9ல் கண்டார். இதுதான் இந்த யாத்திரா புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தில் வாசித்தோம். அருமையிலே வாசித்து பாருங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, விடுதலையை கொடுக்கும்படியாக, விருத்தியை கொடுக்கும்படியாக, ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக, வெறும் பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல. அருமையிலே, வேதத்தில் ரோமர் 6வது அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கிறோம். நீங்களும் நானும் அருமையிலே தேவனுக்கு அடிமைகள் ஆனதினாலே நமக்கு கிடைத்த பலன் பரிசுத்தமாகுதல். முடிவு என்னது? நித்திய ஜீவன். அடுத்து 23வது வசனத்தை வாசிக்கிற, பாவத்தின் சம்பளம் மரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான கிருபை வரமோ நித்திய ஜீவன். உங்களுக்கு எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி ஆண்டவர் இறங்கி வந்தார். நம்முடைய காரியத்தை அறிந்தவர் அருமையிலே நமக்காக இறங்கினார். நம்முடைய பாடுகளையும் கஷ்டங்களையும் சுமைகளையும் நாமால் முடியலை அப்படிங்கிற காரியத்தில் முடிய பண்ணும்படி உங்களோடு கூட இருக்கும்படி அவர் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த நாட்களில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியா. முதல் ஆதாமை ஏவாளை உருவாக்கினவர் ஆசீர்வதிக்கும்படியால் அவர்களை ஆசீர்வதித்து சகலவற்றையும் ஆண்டு அனுபவங்கள் என்று சொன்னார். நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருப்பதா ஆண்டவருக்கு பிரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி பிரைஸ் தி லார்ட். வறுமையிலே, வியாதியிலே, சஞ்சலத்திலே, தவிப்பிலே, வேதனையிலே, இக்கட்டிலே, நெருக்கத்திலே இருக்க வேண்டும் என்பது அவருக்கு பிரியமில்லை. இன்னும் அதைவிட மேன்மையாக சொல்லப்போனால் அவரை போல அவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படி தான் அவருடைய விருப்பம். அல்லேலூயா. நான் காலையில் பிரசங்கம் பொழுது சொன்னேன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கெல்லாம் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் வெளிப்பட்டார். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனாய் வெளிப்பட்டார். ஆனால் மோசேக்கு எப்படி வெளிப்பட்டாரு? எப்படி வெளிப்பட்டாரா?
இருக்கிறவராகவே இருக்கிற. வாசித்து பாருங்க 3 அதிகாரம் 14 வசனம். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக என்றார். ஆமென். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், ஆதியும் அந்தமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், முதலும் முடிவுமானவர். இன்னும் சொல்லப்போனா, இப்போ நம்ம பாணியில சொல்லப்போனா, உங்களை விட்டு பிரியாதவர். அல்லேலூயா. நீங்க எங்க போனாலும் அவர் வருவாருங்க, உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்றார். அப்போ அப்படிப்பட்ட அவர் அவர்களுக்கெல்லாம் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருந்தால், அந்த சர்வ வல்லமுள்ள தேவனை எனக்குள்ள என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணினா, எனக்கு வாக்கு பண்ணினேன், எனக்கு உடன்படிக்கை பண்ணினேன், என் ஆசீர்வாதத்தை அவர் எனக்கு கொடுக்காமல் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் எனக்கு தான் கொடுப்பார். அதனால ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்னா, அருமையிலே அவரை நோக்கி கூப்பிடணும். அடுத்து பெருமூச்சு விட்டு என்ன செய்யணும்? அழணும். இப்போ நான் 4 பேரை, நோவா, ஆதாம், நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 5 பேரை சொல்ல நினைத்தேன். சமயம் முடிந்து விட்டது. இப்போ 2 பேரைத்தான் பார்த்துருக்கிறோம். ஆதாமுடைய வாழ்க்கையில் உடன்படிக்கை மீறினால என்ன ஆயிடுச்சு? நோவாவுடைய வாழ்க்கையில் என்ன பார்க்கிறோம்? அந்த காலத்தில் பொல்லாத மக்கள், பயங்கரமானவர்கள். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு. 5ஆம் வசனம் மட்டும் வாசிச்சிருங்களேன். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. போதும். இதுதான் அன்றைய நிலைமை. அன்றைக்கு தாய் அப்படி, இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு எப்படி? அதை சொல்லணும். அதை பார்க்கிற 1000 மடங்கு மோசமாக இருக்கிறது. அப்போ இந்த நாட்களில் 9ஆம் வசனம் பார்க்கிறோம். நோவாவுக்கோ 8ஆம் வசனத்தில் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. ஏன் கிடைச்சது அப்படின்னா, தன் காலத்துக்குள்ளே தன் காலத்தில் வாழ்ந்த அப்படிப்பட்ட மோசமான மக்கள் மத்தியிலே அவன் எப்படி இருந்தான்? நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன். இன்னைக்கு அந்த அனுபவம் நமக்கு வேண்டுங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்க என் ஜனங்களாக இருப்பீர்கள் அப்படி சொல்றார். நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன் சொல்றார். அப்ப நாம இன்றைக்கு நம்ம நோவாவை போல தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருப்போமானால் 18ஆம் வசனத்தில் உடன்படிக்கை பண்றார். என்ன உடன்படிக்கை? உன்னை உயிரோட காப்பேன், உன்னையும் உன் மனைவி, உன் பிள்ளைகள், மருமக்கமார்கள், நாட்டு மிருகம், காட்டு மிருகம், நீ எந்தெந்த மிருகம், பறவை, பட்சி எல்லாத்தையும் பேலக்குள்ள வச்சுக்கிறியோ அவைகள் எல்லாம் உயிரோடு காக்கவும், அவைகள் பலுகி பெருகி ஆசீர்வாதமாக இருக்கவும் நான் உன்னோடு கூட என்ன செஞ்சிருக்கிறேன்? உடன்படிக்கப்பட்டிருக்கு. 9ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசி பாருங்களேன். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பல்லுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்களை பற்றின பயமும் அச்சமும் எல்லாருக்குள்ள உண்டாயிருக்கும். நீங்க ஆசீர்வாதமாக இருக்கணும், சகலவற்றையும் ஆண்டு அனுபவிக்க வேண்டும். இதுதான் தேவன் மனுஷனோடு பண்ணின உடன்படிக்கை. இன்னும் அதை இப்படி சொல்லுகிறேன், மனுஷனை உண்டாக்குறதே அதுக்காகத்தான். அவரை போலும் அவரோடு கூட அவருக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதால் தேவன் உண்டாக்கி ஆதியாகமத்தில் மனுஷனை ஆசீர்வதித்தார். ஆனால் அவனும் தேவனுடைய வார்த்தை, கட்டளை, கற்பனையை மீறி மற்றவர்கள் சொல்லுகிறேன், பிசாசு சொல்லுகிறேன். இன்னைக்கு பிசாசு எப்படி வருவான்? யார் மூலமோ, மனுஷன் மூலமாக, மற்றவர்கள் மூலமாக, அல்லது போதகர் மூலமாக. இதெல்லாம் இப்படி நீங்கள் ஆராய்ச்சிக்கிறது தான் சரிப்படாது. இப்படியே நீங்கள் 40 நாள் ஜெபம் பண்ணாலாம் சரிப்படாது. இப்போ ஒரு கூட்டம் இருக்குது, கிரேஸ் அப்படி சொல்லுகிற ஒரு உபதேசம் வந்திருக்குது. எல்லாம் கிருபை,
எல்லா கிருபைனா நீ பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அதில் 3 தத்துவம் வச்சுக்கிறாங்க. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினால் நடத்தப்படுகிறோம், இன்னும் நம்ம செய்கிற பாவத்துக்கும் தேவனுடைய கிருபை இருக்குதுங்கிறாங்க. இப்படி பொல்லாத உபதேசமெல்லாம் இன்றைக்கி என்ன செய்கிறது? தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கு. கிரேஸ் டாக்ட்ரின் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் வரும் பொழுது பரவாயில்லையே, அவங்க தான் சொல்கிறாங்க உபவாசம் இருக்கக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவர்கிட்டலாம் கேட்க கூடாது. அதுக்கு நிறைய வசனத்தை சொல்லுவாங்க. எல்லாமே நமக்கு இன்னது தேவைன்னு அவர் என்ன செஞ்சுக்கிறாரு? அறிந்திருக்கிறாரு, பாடுபட்டுட்டாரு, ரத்தம் சிந்திட்டாரு, உயிரை கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நீங்கள் ஹாயாக என்ஜாய் பண்ணுறதா உங்கள் வேலை. எல்லா கிருபையே, அது ஒரு பாட்டு இருக்குல்ல, என்ன பாட்டு? கிருபை 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 கிருபா கிருபா கிருபான்னு கிறுக்கா போயிடான். அப்படிப்பட்ட உபதேசம் உள்ள காலகட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதை சினிமாக்காரன் இப்போ எடுத்து பாட ஆரம்பிச்சிட்டான், அரசியல்வாதி பாட ஆரம்பிச்சிட்டான், இன்னும் பல்வேறு விதமான ஆட்கள்லாம் அந்த கிருபை பாட்டை எடுத்து பயங்கரமாக செலக்ட் பண்ணி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ அது நமக்கு காரியம் இல்லை. இப்போ நம்முடைய காரியம் உடன்படிக்கை காக்கிற தேவன். நம்முடைய ஆண்டவருக்கு உடன்படிக்கையின் தேவன் என்று பெயர். அல்லேலூயா. அவருடைய உடன்படிக்கை என்ன? நீங்கள் அவரை போல இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். உடன்படிக்கைக்கு தூரமாக போயிருந்தோன்னா என்னாலும் அங்கே வாசித்தமே அருமலே, அந்த யாத்திராம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 22ஆம் வசனத்தில் என்ன வாசித்தோம்? சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. அடிமைத்தனத்தில் இருக்கிற அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்போ இப்போ நம்ம ஏதோ சின்ன சின்ன காரியத்தில் அடிமையாக இருப்போம். நான்லாம் அடிமையாக இல்லை, ஒன்றிலுமே அடிமையாக இல்லை. நான் பீடி குடிக்கிறதில்ல, சிகரெட்டு குடிக்கிறதில்ல, கஞ்சாச்சாராய குடிக்கிறதில்ல, நான் அது செய்கிறதில்ல, இதை செய்கிறதில்ல அப்படின்னு வெளிப்படையான சில காரியத்தை சொல்லுவோம். உள்ளுக்குள்ள எக்கச்சக்கமான அடிமைத்தனம் குடிகொண்டு இருக்கு. மனிதனுடைய இருதயங்கிற புஸ்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா இயேசு வருவதற்கு முன்னாடி சில மிருகங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்குதான். அப்படிப்பட்ட சில காரியங்களுக்கு நம்ம அடிமையாக இருப்போம். இப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினாதான் நம்முடைய சுபம் மாற்றப்படும். அதுக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அடுத்த வசனத்தில் பார்த்தோம், அதை சாதாரணமாக இல்லை, பெருமூச்சு விட்டு அழுதார்கள். அந்த பெருமூச்சை கேட்டு கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்தார்? இறங்கினார், கண்ணோக்கினார், கண்ணோக்கு பார்த்தார். இல்லை, இன்றைக்கி 2 பேரை தான் பார்த்துருக்கிறோம், முற்பிதாக்களை, ஆதாம் ஏவாளும் நோவாவையும். தேவன் உடன்படிக்கைக்கு அபாத்திரமாய் மாற்றப்பட்டவர்களையும் உடன்படிக்கைக்கு அருமலைய சுதந்திரவாளியாய் மாற்றப்பட்ட நோவாவையும் பார்த்திருக்கிறோம். நீங்களும் நானும் எப்படி? பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்தில் கண்கள் மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய பாதத்தில் ஒரே ஒரு நிமிஷம் முழங்கால் படிட்டு கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்க்கலாம்.